ஒரு மனுஷனுடைய வாழ்வின் முன்னேற்றமான பாதைக்கு மிகவும் அவசியமானது என்னதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு மனுஷனுடைய வாழ்வுல முன்னேற்றமான பாதைக்கு முதன்மையானது என்ன? நம்பிக்கை. வெரி குட். உழைப்பு. கர்த்தருடைய கரம். நல்ல பலன். சொல்லுங்க, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். படிப்பு. நல்ல குணம். தோல்விகள். எது சரி சரி என்னடா சொன்ன? எது சரியில்லையோ அதை திருத்திக்கணும். சூப்பர். கர்த்தருடைய சித்தம். இங்க வந்து சத்தமே வரலையே, எல்லாம் அங்கெல்லாம் வருது, இங்க வர மாட்டேதே. பொறுமை. பாதி செய்தி முடிஞ்சது. சொல்லுங்க, பாதி செய்தி முடிஞ்சிருச்சு. பொறுமை. வேற உண்மை. நேர்மை. சரி, நேர்மை. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. நம்ம இப்ப பேசதான் போறோம் அன்னைக்கு ஃபுல்லா. நம்பிக்கை சொல்லியாச்சு. சரி, ரெண்டாவது ஒரு நம்பிக்கை. சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. இங்க இருந்து பணம். வெரி குட்ரா. சரி, பணம். சரி, நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு காரியத்தை சொல்லி தர போறேன். சொல்லுங்க, என்ன சொல்லி தர போறேன்? ஒரு மனுஷனுடைய வாழ்வின் வளர்ச்சிக்கு முதன்மையாய் தேவைப்படுவது அவனுடைய ஆவியில் வளர்ச்சி. சொல்லுங்க, அவனுடைய நம்ம சொன்னது எல்லாமே ஒரு மனுஷனுக்கு தேவை. அதெல்லாம் இருந்தாதான் வளர்ச்சி அடைய முடியும். ஆனா அதெல்லாம் அடைவதற்கு முன்னாடி பணம், நீங்க சொல்றது போல பணம் நிறைய இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய ஆவில ஒரு வளர்ச்சி இல்லைன்னா இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவான். பொறுமை இல்லாம எல்லாத்தையும் வீணா செலவு பண்ணிட வாய்ப்பு இருக்கு. அதே போல இன்னொன்னு சொன்னீங்க, படிப்பு. ஒரு மனுஷனுடைய ஆவியில வளர்ச்சி இல்லை அப்படின்னா அந்த படிப்பு கூட எப்படி பயன்படாம, எத்தனையோ பேர் படிச்சுட்டு சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா மெரினால எவ்வளவோ பெரிய பெரிய படிப்புகளை படிச்சவங்க எல்லாம் குப்பை பொறுக்கிட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு மனுஷனுடைய ஆவியின் வளர்ச்சி தான், அந்த ஆவியின் வளர்ச்சி தான் அவனுடைய வாழ்வுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதனால இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு காரியம், இந்த செய்தியை எனக்கு ஆண்டவர் இங்க இருக்கும் வெள்ளிக்கிழமை இங்க இருக்கும் போதே கத்த கொடுத்தார். எப்படி கொடுத்தார் அப்படின்னா, ஆவியில் நீங்கள் வளராவிட்டால் உங்களுடைய வாழ்விலும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, உலகத்தின் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஆவியின் வளர்ச்சினா என்ன? ஆவின்னு சொல்றீங்களே பாஸ்டர், ஆவியினாலதான் பெரிய பிரச்சனையாவே இருக்கு. அந்த ஆவி என்ன? ஆவியில் வளர்வது என்றால் என்ன அப்படிங்கறதெல்லாம் குறித்து இன்னைக்கு நான் தெளிவாய் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆவியில் வளர அவன் என்ன செய்ய வேண்டும், ஆவியில் வளர்வது என்றால் என்ன, இப்படிப்பட்ட கேள்விகளுக்குள்ள இன்னைக்கு செய்தி ஆரம்பிக்கிறோம். சரியா? இன்னொன்னு நினைக்கிறீங்க, ஒரு மனுஷனுக்கு வளர்ச்சி, ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய வளர்ச்சி அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? இப்ப முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், வளர்ச்சிக்கு என்ன தேவைன்னு கேட்டேன். இப்போ சாதாரண இந்த உடம்புக்கு என்னென்ன வளர்ந்தா அவன் வளர்ச்சியை அடைகிறான்னு சொல்ல போறோம். சொல்லுங்க. மூளை. மூளை வளரணும். இறுதி நல்லா இருந்தா. இன்னொன்னு சாதாரணமா இப்ப யாரு ரியானா இருக்கா, ரியானா இப்ப அடுத்த வயசு ஆகும்போது என்னெல்லாம் வளரும்? முடி வளருது, கை வளருது, எலும்புகள், அதான் எலும்பு வளருது, அடுத்த தோற்றம், சதைகள் வளருது, அப்புறம் நகம் வளருதா, பல்லு வளருது. வெரி குட்ரா. அப்ப இதே போல நிறைய காரியங்கள் என்னதுன்னா வளருது. ரெண்டாவது சிந்தனை வளருதா, அந்த பிள்ளை அது யோசிக்கிற தன்மை இப்போ யோசிக்கிறதுக்கும் அப்புறம் யோசிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கும். அப்ப சிந்தனை வளருது. அதே போல அடுத்தால வேற என்ன வளருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா புரிந்து கொள்ளுதல். சொல்லுங்க, என்னது? அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு காரியத்தை புரிந்து கொண்டதற்கும் அது வளர வளர ஒரு காரியத்தை புரிந்து கொள்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரியா? நல்ல கவனிங்க. இந்த செய்தி இப்ப ஆரம்பிக்கும் போது ஸ்லோவா ஆரம்பிக்கும், அது போக போக வேகமாகும். சரியா? நல்லா புரிஞ்சுக்கணும், நல்ல கவனிக்கணும். சரி, இப்போ இந்த ஒரு மனுஷனுக்குள்ள அந்த மனுஷன் அப்படியா சரீரம் வளர்கிறதை போல அவனுக்குள்ள ஆவி என்று ஒண்ணு இருக்கிறது. மனுஷன் எல்லாம் பெற்றிருக்கிறான்? ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த சரீரம் சார்பா வளர்ந்துருது, ஆத்மாவும் ஓரளவுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகி ஓடும். ஆனா அந்த ஆவி வளரணும். சொல்லுங்க, என்ன வளரணும்? அந்த ஆவியில ஒரு வளர்ச்சி வரணும். அந்த ஆவி வளர்ந்தாதான் ஆத்மாவுக்கு செழுமை. நல்ல கவனிங்க. ஒரு தண்ணியை எடுத்து ஒரு மரத்துல ஊற்றும் போது அதை முதலாவது எடுக்கிறது என்னது? வேர் இழுத்துக் கொள்ளுகிறது. வேர் இழுத்துக் கொண்ட உடனே அதுல இருந்து வருகிற தண்ணி எல்லாத்தையும் எடுத்து சத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க கொண்டு தள்ளுது? கிளைகளுக்கு. எங்க தள்ளுது? கிளைகளுக்கு. அதே போலதான் இந்த ஆவி சில காரியத்தை எடுத்துக்கொண்டு என் ஆத்துமாவை வளர செய்ய வேண்டும். நான் சொன்னது புரிஞ்சவங்க ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆவி சில காரியத்தை எடுத்துக்கொள்ளணும். அந்த எடுத்துக்கொண்டு அது வளர்ச்சி அடையும் போதுதான்
அந்த மரத்துல இருக்கிற கிளைகளுக்கு எப்படி ஒரு வளர்ச்சி உண்டாகிறதோ, இந்த சரீரத்திலும் சரி ஆத்மாவிலும் சரி ஒரு வளர்ச்சி வேணும். அந்த வளர்ச்சி உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்போ ஒரு இது இன்னொரு காரியம் தாண்டி இந்த ஆவியின் வளர்ச்சி சரீரத்துக்கும் வளர்ச்சிக்கும் இதுக்கும் ஒரு பெரிய அளவுல சம்பந்தம் கிடையாது. சரீர வளர்ச்சி தானா வளரும், அவ்வளவுதான். அது மூளை இருந்தாலும் சரி மூளை இல்லைனாலும் சரி சரீரம் வளர்ந்துருது. அதுக்கும் அந்த ஆவியின் வளர்ச்சிக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன் அப்படின்னா, ரியானா மாதிரி இருக்கிற சின்ன பிள்ளைங்க ஆவியில பலனாகி மைக்க பிடிச்சு பிரசங்கம் பண்ணுது. பாத்திருக்கீங்களா? சின்ன பிள்ளைங்க பிரசங்கம் பண்ணுது, அந்நிய பாஷைய பேசுது, தூதர்களோடு பேசுது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அது செய்துன்னா அந்த ஆவியின் வளர்ச்சிக்கும் சரீர வளர்ச்சிக்கு என்ன இல்ல, ரொம்ப பெரிய உடன்பாடு இல்லை. அது வேற, அது வேற. அப்ப இந்த ஆவியின் வளருகிற அனுபவம் ஒரு பிள்ளை ஆண்டவருக்குள் ஆரம்பத்துல இருந்து என்ன பெற்றுக்கொள்ளுகிற, இப்ப ரியானாக்கு சண்டே ஸ்கூல் பாட்டு வசனம் எல்லாம் சொல்லிக் கொடுக்க அது சரியா அதை எடுத்துக்கிட்டுச்சு அப்படின்னு ஆவியில வளர்ச்சி எடுத்துக்கிட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வளர ஆரம்பிக்கும். ஆத்மாவும் அந்த ஆவியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த ஆத்மாவும் ஆவியும் ஒரு விதமான ஒரு வளர்ச்சியை பெறும் பொழுதுதான் இந்த உலகத்துல நிறைவான ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, இதுதான் இன்ட்ரோடக்ஷன். சரி, இதான் உங்களுக்கு சாதாரண ஒரு முன்னுரை மாதிரி சொல்லியிருக்கிறேன். இப்ப அடுத்தால ஒரு மனிதன் அந்த பூமியில இருக்கும் பொழுது ஆவியில ஏன் வளரணும் அப்படின்னா, அவன் இயேசுவை போல அவன் மாறணும். சொல்லுங்க, இயேசுவை போல. அதுதான் ஆவியில வளர்ச்சி. இயேசு இந்த பூமியில இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் வாழ்ந்தாரோ, எப்படியெல்லாம் இந்த ஜனங்களுக்கு உதவி செய்தாரோ, எப்படி பொறுமையா இருந்தாரோ, சகிப்பு தன்மையா இருந்தாரோ, அதே போல நானும் மாறணும்னு நினைக்கிறதா ஆவியில வளர்ச்சி. அல்லேலூயா. இயேசு எப்படி இருந்தார் இந்த பூமியில? சொல்லுங்க, இயேசு என்ன எப்படி எல்லாம் இருந்தாரு? நன்மை செய்கிறவரா இருந்தாரு, பாவம் இல்லாம இருந்தாரு, மன்னிக்கிற குணம் இருந்தது, பொறுமை இருந்தது. வெரி குட். மற்றவங்களை குறை பேச மாட்டாரு, குணமாக்குனாரு, அதிசயத்தை செய்தாரு, பாடுபட்டாரு, மரித்தாரு. அது மட்டும் ஒரு அப்பாற்பட்டதா இருக்கு நமக்கு. ஏன்னா நமக்கு பாடு வேண்டாம். இங்க இருக்கிற யாராவது எனக்கு பாடுகளை தாரும் ஆண்டவர் எனக்கு ஏற்பமா யாராவது, ஆண்டவரே இருக்க பாடுகள் மாறட்டும் வேண்டாம், நம்ம என்ன பண்ணலாம்? இங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு பாடுகளா நினைக்கிற சில காரியங்கள் வேண்டாம் நினைக்குது. சில பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலே வேண்டாம்னு சொல்லு. ஒரு பையன் வர சொன்னானே, நான் கலெக்டர் ஆயிட்டா ஸ்கூலே தூக்கிடுவேன் அப்படின்னா. அந்த பாடுகளே வேண்டாம் நினைக்கிற ஆட்கள் எல்லாம் இங்க இருக்காங்க. நீ யாரும் ஆராயாதீங்க, அங்க எல்லாம் பாக்காதீங்க. நீங்க சொல்றது இல்லையா, இந்த பாடு எதுக்கு, இந்த குடும்பம் எதுக்கு, இந்த குடும்பமே இல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்படிப்பட்ட ஆட்கள் என் கூட இல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். யாராவது முழங்கால் போட்டு இயேசுவின் நாமத்தினால எனக்கு பாடுகள் கிடைக்கட்டும் யாராவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? அங்க இருக்கிறவங்க யாருமே ஜெபம் பண்ணல. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆண்டவரே இந்த பாத்திரம் வேற உம்முடைய சித்தப்படி எனக்கு ஆகட்டும்னு சொன்னாரு. உண்மையா சொல்லுங்க, ஆண்டவருடைய சித்தம் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம ஆண்டவரே உங்களுடைய சித்தம் எனக்கு ஆகட்டும்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அவ்வளவு பாடுகள் இருக்கிற வாழ்க்கையில. அல்லேலூயா. நமக்கு பிரச்சனை நீங்கணும், பாடுகள் நீங்கணும், வேற எல்லா வியாதி நீங்கணும், அது நீங்கணும், எல்லாம் நீங்கணும். ஆனா ஆவியில மட்டும் வளர்ச்சி இருக்காது. எதை மட்டும் வளர்ச்சி இருக்காது? நல்லா கவனிங்க. உங்களுக்கு வருகிற பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாமே உங்க ஆவியின் வளர்ச்சிக்காக தான். உங்களுடைய பணக்குறைவுகள் உங்க வாழ்க்கையில வருதுன்னா அதுவும் ஆவியில வளர்ச்சிக்காக தான். அல்லேலூயா. நாங்க இந்த மாசம் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப எங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம், நெருக்கம் அதிகமானதுன்னா கையில ஒண்ணுமே இல்லை, என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஏன்னா இந்த மாசம் தான், டிசம்பர் மாசம் நமக்கு நிறைய செலவுகள். ஆனா வர வேண்டிய அநேக காரியங்கள் வரல, அப்படியே தடைப்பட்டு நிக்கிறது மாதிரி இருந்தது. நாங்க யோசிக்கிறோம் என்ன பண்ணலாம், யோசிச்சுட்டு ஜோ பண்ணிட்டு இருக்கிற போது ஒரு அம்மா சாரா என்று சொல்லுகிற அங்க சென்னையில ஊழியம் செய்கிற ஒரு அம்மா, அவங்களுக்கு கர்த்தர் என்ன ஞாபகப்படுத்தி அவங்க சில பொருட்களை வாங்கி என்னென்ன காரியம் இந்த கிறிஸ்துமஸுக்கு தேவையானது, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது, பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையுமே அழகா ஒரு பார்சல் பண்ணி, ஒரு 3-4 பார்சலா அழகா பார்சல் பண்ணி அவங்களே கொரியருக்கு காசு கொடுத்து எல்லாத்தையும் மொத்தமா அனுப்பி வச்சிட்டாங்க. ராமன் சொல்லுங்க பாக்கலாம். நம்ம ஆனா அந்த பணம் இல்லாதது என்னுடைய வாழ்க்கையில ஒரு விதமான காரியத்தை, ஒரு தாக்கத்தை உண்டாக்கிச்சு. அப்படியே சில சிந்தனைகள் ஒரு மாற்றம் உண்டானது. அதுக்கு முன்னாடி இருந்தா நம்ம சொன்ன மாதிரி பணம் இருந்தா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு மாறி, இல்ல அது எல்லாம் இல்லாவிட்டாலும் என் தேவன் என்னை நடத்துவார். என் ஆவியில ஒரு வளர்ச்சியை பார்க்கிறேனே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருக்கிற யார்ட்டெல்லாம் பணம் இல்ல அப்படின்னு சொன்னா எல்லாரும் கை தூக்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா, நிறைய பணம் வச்சிருக்கவங்க கை தூக்குன்னு சொன்னா இப்ப என்ன பண்ண மாட்டோம். இப்ப நிறைய கடன் வச்சிருக்கவங்க கை தூக்குங்கன்னு சொன்னா நிறைய பேருடைய கைகள் தூக்கும். ஆனா நல்ல கவனிங்க, உங்களுக்கு பணம் இருக்கோ கடன் இருக்கோ எது இருந்தாலும் இல்லாலும் உங்க ஆவியில ஒரு வளர்ச்சி இருந்ததுன்னா உங்க வாழ்க்கையில அநேக மாற்றங்கள் உண்டா. ஆவியின் வளர்ச்சி தான் ஒரு மனுஷனுக்கு அவசியம். நிறைய பேர் இந்த உலகத்துல எனக்கு அது இருந்தா அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும், என் வாழ்க்கையில இது இருந்தா அது நல்லா இருக்கும், இதெல்லாம் கிடைச்சதுன்னா நம்ம இருக்கிறது இங்க இருப்போம். ஆனா நம்ம யோசிக்கிறதெல்லாம் எப்படி யோசிப்போம் தெரியுமா?
பயங்கரமா யோசிப்போம். நமக்கு ஒரு 4 மாடிக்கு ஒரு வீடு, நீங்க யோசிக்க மாட்டீங்களோ? என் பிள்ளை சம்பாதிச்சா ஒரு 3 லட்சம் சம்பாதிக்கணும், அப்படி எல்லாம் சிலருடைய யோசனைகள் வரும். அப்போ சில நேரத்துல எல்லாம் இருக்கும், அந்த பிள்ளைகளுக்கு அன்பு இருக்க. நல்லா கவனிங்க, பிள்ளைங்க நல்லா சம்பாதிக்கும், பிள்ளைகளுக்கு நிறைய பணம் வரும், எல்லாம் வரும், கடைசியில பார்த்தா அன்பு இருக்க. அப்போ உங்க பிள்ளைங்களுக்கு என்ன வேணும்? இப்பவும் சொல்லுங்க, ஆவியின் வளர்ச்சி வேணும். அல்லேலூயா. ஆமா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஒவ்வொரு பிள்ளைகளை பார்க்கும் போது காதுல ஒரு பவுனுக்கு கிடக்கு அப்படி பார்க்க கூடாது. அந்த பிள்ளை ஆண்டவர் ஆவியில எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு பார்க்கணும். அல்லேலூயா. பிள்ளைங்க வீட்டுல எவ்வளவு வேலை செய்யறாங்க அப்படிங்கிறத விட அந்த பிள்ளையுடைய குணாதிசயம், அந்த ஆவியின் வளர்ச்சியை பொறுத்து அந்த குணாதிசயம் இருக்கும். அல்லேலூயா. இல்ல இந்த ஆவியில வளராத பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா கோபமா இருக்கும், எப்ப பார்த்தாலும் எப்படி இருக்கும்? கோபமா இருக்கும். என்ன பார்த்தாலும் இந்த சவுண்ட் வரும். கேட்டிருக்கீங்களா? அந்த வீட்டுல எல்லாரும் வீட்லயும் கேட்டிருக்கோம், இந்த பள்ளி சத்தம் போட்ட மாதிரி எல்லார் வீட்லயும் இந்த சத்தம் வரும். ஏன் தெரியுமா? அந்த பிள்ளைங்க ஆவியில வளரல. சொல்லுங்க, அது என்ன வளரல? ஆவியில வளரல. ஆவியில வளர்ந்தவங்க குணங்கள் மாறி இருக்கிறது. அந்த சபையில இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பேர் சொல்லி அவங்களை கனப்படுத்த விரும்பல, ஏன்னா உங்களை சொன்னா மத்தவங்களுக்கு கோவம் வரும். அதனால சிலரை நான் பார்க்கிறேன், ஆவியில் வளர்ந்தவர்களாய் பார்க்கிறேன், அந்த பொறுமையை பார்க்கிறேன். சில சரி பரவாயில்ல அப்படிங்கிற விட்டு கொடுக்கிற சில மனப்பாங்க பார்க்கிறேன். இதெல்லாம் நீங்க ஆவியில வளர்ந்ததுக்கான அடையாளம். அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷன் இங்க இருந்து செய்தியை கேட்க கேட்க ஆவியில என்ன வருது? ஒரு வளர்ச்சி வருது. இந்த செய்தி முடியும் போது நிறைய பேருக்கு வளர்ந்துருவீங்க கொஞ்சம் கூட. அல்லேலூயா. ஆமா, இந்த வளர்ச்சி இல்ல, என்ன வளர்ச்சி? ஆவியில. சிலருக்கு என்ன வளர்ச்சி? ஆவியில வளருவீங்க. இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு தெரியல. சில பிள்ளைங்க எல்லாம் யோசிக்கிற, பாஸ்டர் ஆவியில ஆவிலன்றாரு. ஏற்கனவே வித்தியாசமான சூழ்நிலைமை, என்ன ஆவியில வளர போகுது? விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவனை பரிசுத்த ஆவியானவர் அவனை அழகா நடத்த ஆரம்பிப்பார். எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள கடவுள் வந்துட்டு, ஆண்டவரே நீர் தான் என் வாழ்க்கையை நடத்த போகிறேன்னு நம்புகிறானோ, அப்பத்துல இருந்து ஒரு ப்ராசஸ், ஒரு நல்ல ஒரு ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும். என்ன ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நீங்க ஆவியில வளர்வதற்கு உங்களுக்கு உதவி செய்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஒன்னு வசனம், ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தே சொல்லுவாரு, இதை செய், இதை செய்யாத, இதை பேசு, இதை பேசாத, நீ ரொம்ப அதிகமா போற, அளவா வச்சுக்கோ. இதெல்லாம் யாரு சொல்லி தருவா? யாருக்கெல்லாம் அப்படி சொல்லி தராரு? கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ யாரெல்லாம் சொல்லி தரத கீழ்படுறீங்க, கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். சரி கவனிங்க, அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு மனுஷனை போல, பக்கத்துல இருக்கிற நம்ம வீட்டுல இருக்கிற பெற்றோர்களை பக்கத்துல இருக்கவங்க சொன்னாலே நம்ம மனசு என்ன பண்ண மாட்டேது? கேட்க மாட்டோம். பக்கத்துல இருக்கிறவங்க எப்பா இதை செய்யாத, நான் அப்படிதான் செய்வேன்னு சொல்றோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் கண்ணுக்கே தெரிய மாட்டாரே, அவர் சொல்றதை எப்படி கேட்க முடியும்? அப்போ அந்த மனுஷன் முழுமையுமாக அந்த ஆண்டவர் நடத்துகிற நடத்துதலுக்குள்ள தன்னை அர்ப்பணித்தால் ஒழிய பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலை பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் முழுவதுமா ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே இப்படி இல்லை. அதான் சில காரியங்களை பார்க்க போறோம். வாசிங்க 2 பேதுரு புத்தகம். இப்பதான் நம்ம செய்திக்குள்ள வரோம். முதல்ல இவ்வளவு நேரம் கொடுத்தது என்னது? ஒரு சின்ன முன்னுரை மாதிரி. இப்போதான் நீங்க செய்தியை வாசிக்க போறீங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம் 5 to 8 வசனத்தை வாசிக்க போறோம். மொத்தம் 8 காரியம் இதுல இருக்கு. சரியா? எழுதுறவங்க எழுதணும். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட சொல்லுங்க. என்னது முதல்ல? என்னது? இதுல வந்து அதோட அதனோடு 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 அப்படின்னு சொல்லி சில காரியங்களை இணைச்சிருப்பார். நல்ல கவனிங்க. நம்ம நினைச்சிருக்கிறோம் விசுவாசம் மட்டும் போதும் இல்ல, விசுவாசத்தோட என்ன இருக்கணுமா? நல்ல கவனிச்சு. 1 விசுவாசம், அடுத்தால தைரியம். அடுத்தால வாசிங்க. அந்த தைரியத்தோட என்னது? ஞானம். 3வது. இப்ப இந்த ஞானத்தோட இச்சையடக்கம். அடுத்தால இந்த இச்சையடக்கத்தோட பொறுமை. இப்ப இந்த பொறுமையோட தேவ பக்தி. வாங்க. இப்போ தேவ பக்தி மாத்திரம் போதாது, நான் கடவுளை தேடினா மாத்திரம் போதாது, அதனோடு கூட என்ன இருக்கணும்? ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது அந்த சகோதர சிநேகம் உண்டாயிருக்கணும். அடுத்தல இப்ப அந்த சகோதர சிநேகம் சொல்லி வெளியே சிரிக்கிறது இல்ல, உள்ளுக்குள்ள என்ன இருக்கணுமா? அப்போ எதை அந்த வார்த்தைகளை எப்படி இணைச்சிருக்கிறார் பாத்தீங்களா? அந்த இடத்துல யார் எழுதியிருக்கிறார்? இந்த 2 பேதுரு. அழகா. பேதுரு எப்படிப்பட்டவரா? படிக்காதவர். சொல்லுங்க, பேதுரு எப்படிப்பட்டவர்? அவர் கற்றதே இல்ல, எழுத்து வடிவம் கூட அவருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட பேதுரு எழுதியிருக்கிறாரு, விசுவாசத்தோட என்ன இருக்கணுமா? சிலருக்கு விசுவாசம் இருக்கு, விசுவாசம் இருக்கு. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, எனக்கு விசுவாசம் இருக்கு. ஆனா சில நேரத்துல பயம் தான் இருக்கு, அதான் தைரியம் இல்ல. அதான் தைரியம் வேணும். சொல்லுங்க,
நான் விசுவாசமா இருக்கிறேன்னா தைரியமா என் கூட இருக்கணும். இப்போ தைரியம் மாத்திரம் போதாது, அது கூட என்ன இருக்கணும்? சிலர் தைரியமா இருக்கேன்னு சொல்லிட்டு அசட்டுத்தனமா போய் செஞ்சுக்கிட்டு மாட்டிக்குவாங்க. நான் பெரிய தைரியசாலின்னு சொல்லி என்ன பண்ணிக்குவாங்க? குழியில விழுந்துக்குவாங்க. அந்த தைரியம் இருக்கும்போது ஞானமா இருக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்க? இப்ப அந்த ஞானம் மாத்திரம் போதாது, இச்சை அடக்கமா இருக்கணும். என் ஞானத்தினால எல்லாத்தையும் செஞ்சிருவேன்னு சொல்லிக்கிட்டு இழுத்து போடாம இச்சை அடக்கமா, இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேணும் அப்படின்னு சொல்லி இச்சை அடக்கத்தோட கவனமா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அந்த இச்சை அடக்கம் மாத்திரம் போதாது, அதோடு கூட என்ன இருக்கணுமா? பொறுமை இருக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, இவ்வளவும் இருந்தா, இங்க இருக்கிற 8 இருந்தா, இதுல சொல்லப்பட்ட 8 இருந்தா நீங்க ஆவியில வளர்ச்சி அடைகிறீங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க, இப்ப இதுல 8 இருக்கா? யார்ட்டெல்லாம் அந்த 8 இருக்கு? 8ன்னா 8 லட்சம்லாம் இல்ல, 8 லட்சத்தோட பெருசா இருக்கிற இந்த காரியம். பொறுமையோட என்ன வேணும்? நான் உண்மையா சொல்றேன், பொறுமையோடு அந்த தேவனை வணங்குகிற ஒரு அனுபவம் இருக்கு பாத்தீங்களா, மிக பெரியதா இருக்கிற அந்த பொறுமையா காத்திருக்கிற அனுபவம். ஆண்டவரே இப்பவே செய்யுங்க, இப்பவே செய்யுங்கன்னு கேட்காதீங்க, போய் பிரச்சனை ஆகி போயிடும். பொறுமையோட தெய்வ பக்தியோட கேட்கணும். சரி, தெய்வ பக்தி மாத்திரம் போதாது, இடத்துல என்ன வேணும்? நான் இங்க உட்கார்ந்து இருக்கும்போது கடவுளை ஆராதிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. யாருக்கு மேலேயாவது வருத்தம் இருந்தா, பிரதர் மன்னிச்சிருங்க பிரதர் அப்படின்னு சொல்லி என்ன வேணும்? சகோதர சிநேகம் இருக்கணும். கையை பிடிச்சு மன்னிப்பு கேட்டுட்டு வரப்போன பாத்துக்கிற அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. உள்ள அன்பு இருக்கணும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஆவியில் வளர்ச்சி. அந்த வளர்ச்சி இன்னைக்கு நிறைய பேர் இல்ல. நிறைய பேர் இன்னைக்கு நிஜமா சொல்றேன், நிறைய சபைகள்ல முகத்தை பார்ப்பாங்க, பேசலாம் சொல்லுங்க, எப்படி சொல்றாங்க? வாழ்த்துறது இல்ல. அந்த குடும்பம் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும், அந்த சபையில இருக்கிறவங்க விசாரிக்க மாட்டாங்க. அந்த குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, விசாரிக்க மாட்டாங்க. நம்ம தான் போயிட்டு பல்ல இழிச்சிட்டு பிரதர் எப்படி இருக்கீங்க கேட்போம், நல்லா இருக்கும். அதுக்கு மேல அவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு நமக்கு என்ன பண்ணாது. அவரு பிரதர் நீங்க நல்லா இருக்கீங்களா, சபை எப்படி இருக்கு கேட்கவே மாட்டாங்க, விசாரிக்கவே மாட்டாங்க. எங்க சகோதர சிநேகத்தை காணல, அன்பை காணல. இன்னைக்கு இதை விடுங்க, ஊழியக்காரங்களை விசாரிக்கிறது குறைஞ்சு போச்சு தெரியுமா உங்களுக்கு. ஆனா கேட்டா சகோதர சிநேகத்தில் ஒருவர் ஐக்கியமா இருப்போம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல. ஆனா நல்லா சொல்ற கவனிங்க, ஒரு ஆவியில் வளர்ச்சி அடைந்த ஒரு நபர், ஆவியில வளர்ச்சி அடைகிற ஒரு நபருடைய வாழ்க்கையில இவ்வளவு 8 காரியங்கள் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, விசுவாசத்தோடு தைரியம், தைரியத்தோட ஞானம், ஞானத்தோட இச்சை அடக்கம், இச்சை அடக்கத்தோட பொறுமையோட தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தோட இவ்வளவு காரியமும் வேணுங்க. இருந்தாதான் நம்ம ஆவியில வளர்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா. இதை பிராக்டிஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்க சிலருக்கு வேதத்தை படிக்க முடியாம இருக்கலாம், ஆனா நான் சொல்லி தருகிறேன். பொறுமை முதல்ல ஈஸியா சொல்றேன், பொறுமையா இருந்துடணும், தேவ பக்தியோட இருக்கணும், ஆனா அன்பா இருக்கணும். ஒருவேளை ஒருத்தர் உங்களை ரொம்ப வேதனைப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்காக என்ன பண்ணுங்க? ரொம்ப அதிகமா வேதனைப்படுத்தினாங்கன்னா இன்னும் ஜெபம் பண்ணுங்க. இன்னும் ரொம்ப அதிகமா வேதனைப்படுத்தினாங்கன்னா இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணுங்க. வேற எதுவும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அதுதான் உண்மை. நான் சிலரை பார்த்து சந்தோஷப்பட்டேன், ஆனா அவங்கள பத்தி பேரை சொல்லி ஏதோ கனப்படுத்திட்டோம்னா பிசாசு அடுத்த பக்கம் எங்கேயும் அடிச்சிருவான். அதனால பயமா இருக்கு, சொல்லதுக்கு பயமா இருக்கு எனக்கு. அதனால எல்லாவற்றையும் பொறுமையோடு கூட சொல்லுங்க, எல்லாவற்றையும் கூட ஆமா பொறுமையோடு கூட கையாளுங்க. அந்த அன்பு, அந்த தேவ பக்தி, இப்படிப்பட்ட 8 காரியமும் உங்க வாழ்க்கையில நிறைவா இருக்கும்போது ஒரு வளர்ச்சி உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலர்லாம் இப்ப நீங்க யோசிக்கலாம், என் மேல அன்பு காட்ட யாருமே இல்லையே. நம்ம எல்லாம் அன்பு மத்த இடத்துல தேடுறோம், அன்பு செலுத்த ஆண்டவர் இயேசு இருக்கிறாரு. அந்த பக்கம் யாராவது பாக்குறீங்களா? உங்க அன்பை இப்படியே தேடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லுங்க, அதே இது இப்படி தேடி பாருங்க, உங்களை தேடி எல்லாம் ஈமைக்கிற கூட்டம் மாதிரி வந்துடும், சேர்ந்துரும். உங்களை விட்டு யாரெல்லாம் ஓடுனாங்களோ அவங்க எல்லாம் தேடி வருவான். உங்க பணத்தை பார்த்து இல்ல, உங்க பொறுமையை பார்த்து, உங்களுடைய தேவ பக்தியை பார்த்து, உங்க ஞானத்தை பார்த்து, இந்த 8 காரியத்தை பார்த்து அநேகர் வந்து உங்க கிட்ட வந்து பேசுவாங்க. ஏன் பாஸ்டர்னா ஓடி முகத்தை சிரிப்போட ஓடி வரீங்க? இதுல உள்ள காரியம் ஏதோ 1 2 உள்ள இருக்கிறதுனால என்ன பண்றீங்க? தேடி வரீங்க. இதுதாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரே இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த 8 காரியமும் எனக்கு வேணும்பா. சரி, ஓகே, தொடர்ந்து வாசிங்க. அதுக்கு அடுத்தால இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அப்படின்னு இருக்கா, எங்க இருக்கு? சொல்லுங்க, இதுதான் ஜாக்கிரதையா இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த காரியம் நமக்குள்ள வேணுங்கிற ஒரு ஜாக்கிரதை வேணும். சரி, அடுத்தபடியா அடுத்த காரியத்துக்கு நம்ம போயிடலாம். சரி, கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலதான் ஒரு மனுஷன் ஆவியில வளர முடியும். கிறிஸ்துவ பத்தியே தெரியல. இப்போ நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், கிறிஸ்து
இயேசு கிறிஸ்து என்றால் அவரை பத்தி தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னோன்னு சொன்னீங்க. அற்புதம் செஞ்சாரு, பொறுமையா இருந்தாரு, சகிச்சாரு, அதிசயத்தை செஞ்சாரு. வேற என்ன சொன்னீங்க? மரித்தோரை உயிரோட எழுப்பினாரு, தள்ளப்பட்டவரை போய் நேசிச்சாரு, லாசரு செத்து போய் இருக்கிற போது அந்த இடத்துல போய் ஆறுதலா நின்று அந்த லாசரை வெளியே கொண்டு வந்தாரு. இதெல்லாம் இயேசுவின் குணம் நமக்கு சொல்ல தெரிகிறது போல, இதே போல பரிசுத்தமாய் வாழுவதற்காகவே மனுஷன் படைக்கப்பட்டான். இயேசு எப்படி வாழுறாரோ அதே போல வாழ்றதுக்காக தான் மனுஷன் படைக்கப்பட்டான். ஆனா யோசிச்சு பாருங்க, அவனுக்குள்ள என்னென்ன காரியங்கள் வந்ததுங்கிறத நம்ம வாசிக்க போறோம். வாசிக்கலாம். கலாத்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19, 20, 21 3 வசனத்துல இருக்கு. ஆண்டவர் இந்த பூமியில மனுஷன் இப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அந்த மனுஷனுடைய இருதயம் எப்படி மாறிச்சுன்னு பாருங்க. ஒளிய பார்க்காதப்பா, ஒளியாகி ஆண்டவரை பாரு, கண்ணு போயிடும். ஆமா, இங்க வந்து ஆண்டவரை பார்க்கணும், ஒளியை பார்க்க கூடாது. கவனி. கலாத்தியர் 5, 19, 20, 21 3 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதுல மொத்தம் எத்தனை காரியம் இருக்கு அப்படின்னா 17 காரியம் இருக்கு. எத்தனை காரியம் இருக்கு? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆவியில வளர்ச்சி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த காரியம் ஏதாவது ஒன்னாவது உள்ள இருக்கும். வாசிங்க. அது மாம்சத்தின் கிரியை வெளியரங்கமா இருக்கிறது. நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிக்கணும். இப்போ ஜோஸ்பின் மட்டும் வாசிப்பா, மற்றவங்க எல்லாம் என்ன கவனிக்கணும். வாசிமா. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம் கூட இதுல இருக்கு. நம்ம நீட்டா இல்லாம இருந்தாலும் அது பிரச்சனை தான். நல்லா கவனிங்க, நீட்டா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அசுத்தம், காம விகாரம், நல்ல கவனிங்க. இடத்துல விக்கிரகங்களை வணங்குகிற சில காரியங்களும் இந்த உலகத்துல நம்ம ஆவியில வளர விடாம தடை செய்யும். விக்கிரக ஆராதனை, இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. நம்ம நினைக்கிறோம் பில்லி சூரியன்னா ஏதோ ஒன்ன வச்சு செய்யறதுதான் பில்லி சூரியன் இல்ல. ஒரு ஆளை பார்த்துட்டு அப்படி பாக்குற பார்வையே பில்லி சூனியம் மாதிரிதான். அதனால இந்த மாதிரி பில்லி சூனியம். சரி, அடுத்தால சொல்லுங்க. யாருக்கெல்லாம் பகைகள் இருக்கோ அவங்க ஆவியில வளரலாம் அர்த்தம். அடுத்தால விரோதங்கள் இருக்கிறதோ அவங்க எல்லாம் ஆவியில வளரலாம் அர்த்தம். வைராக்கியங்கள் இருக்கிறவங்களுக்கு அங்க ஆவியில வளர்ச்சி இருக்காது. இவ்வளவு இருக்குப்பா. ஆவியில வளர்ச்சி அடை விடாம செய்யற 17 காரியம். சொல்லி எத்தனை இருக்கு? 17 காரியம் இருக்கு. இந்த 17 காரியமும் மனுஷனுக்குள்ள தானா வந்துருச்சு, அவனுக்குள்ள ஒன்னொன்னா வந்துருச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்களை திரும்ப சொல்ல விரும்பல. இந்த பிரிவினை, சண்டை, மார்க்க பேதங்கள் இப்படி எல்லாம் ஒன்னொன்னா வந்து கோபம், வைராக்கியம் எல்லாம் வந்து கோபம் கூட ஆண்டவர் நல்ல குணமா கொடுத்தாரு. அந்த கோபமே எனக்கு என்ன ஆகுதுன்னா பகையை உண்டாக்குது. வசனம் சொல்லுது, ஒருத்தர்கிட்ட நம்ம இந்த சபையில காணிக்க கொண்டு போடுறோம் பாருங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கிறீங்க. இன்னைக்கு எல்லாரும் காணிக்க கொண்டு போதும் போது ஏதாவது ஒரு சகோதரனுக்குடைய ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்தா மன்னிச்சிருன்னு சொல்லி ஒப்புரவானதுக்கு அப்புறம் தான் அங்க கொண்டு காணிக்கையை என்ன பண்ணணுமா? அந்த காணிக்கை தான் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அந்த வேதனையோடு அந்த ஒரு தடையோடு கூட இருக்கிற ஒரு காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள முடியாது. காயினுக்கும் ஆபேலுக்கு இருந்த காரியம் என்ன தெரியுமா? சகோதர பகை இருந்துச்சு. அதனாலதான் கர்த்தர் அந்த காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கல. நம்ம எல்லாம் சொல்லிடுவோம், என்ன சொல்லிடுவோம்? காயின் என்ன கொண்டு வந்தாரு? காய் கொண்டு வந்தாரு. காய் அங்கங்கயா ஏதாவது சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? காயில எல்லாம் என்ன வந்தது? பூச்சி இருந்துச்சு. அதனால ஆண்டவர் கோபத்துல காயினுடைய காணிக்கை. கடவுளே, ஆபேலுக்கு மேல அவன் வருத்தமா இருந்தான். ஆபேலுக்கு மேல வருத்தமா இருந்தான். ஆபேல் என்ன கொண்டு செலுத்தினா? ஒரு ஆடை கொண்டு செலுத்துறான். நல்ல கவனிங்க, யாரு எதையும் கர்த்தருக்கு செலுத்தலாம். ஆனா பகை மட்டும், ஒரு விரோதம் மட்டும் இருதயத்துல உண்டாயிருக்க கூடாது. அங்க காயினுடைய இருதயம் நல்லா இல்ல. சொல்லுங்க, காயினுடைய இருதயம். இனிமேல் அடுத்த வாட்டில இருந்து காணிக்க போடும் போதெல்லாம் யாருக்கு மேல வருத்தம் இருந்தா ஆண்டவர் எல்லாரும் மன்னிக்கிறேன், முடிஞ்சா அன்னைக்கே போயிட்டு ஒரு சாரி சொல்லி ஒப்புரவாயிருங்க. அவங்க மன்னிக்கலன்னா விட்டுருங்க, அது கர்த்தர் பாத்துக்குவாரு. சாரி சொல்லி என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் சொல்லுங்க, இப்ப நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இந்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிங்க அப்படின்னு சொல்லும் போது காயின் அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படாததை போல சிலருடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படாது. சிலருடைய காணிக்கை, ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டதை போல சிலருடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படும். இதுல இருந்து எடுக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நான் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். அதனால நான் சத்திய வசனத்தை சத்தியமா தான் பேசியாகணும். நான் பேசதான் செய்வேன். அல்லேலூயா. இதுக்கு பின்னாடி ஒரு காரியம் இருக்கு. இது செஞ்சாதான் நீங்க எனக்கு கொடுக்கிற இந்த காணிக்கையில கூட அதுல இருந்து நான் சாப்பிடுற சாப்பாடு அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நீங்க 1 ரூபா போடுங்க, 2 ரூபா போடுங்க, 10 ரூபா போடுங்க, எத்தனை ரூபா போடுங்க,
ஆனா போடும்போது மனசுல சமாதானமா போடுங்க. அல்லேலூயா. நான் இன்னொன்னு சொல்லவா, காணிக்கையே போடாம இருந்தா கூட நான் காணிக்கை கர்த்தருக்கு செலுத்தணும். பாஸ்டர் சொல்லிட்டாரு காணிக்கை கொண்டு வர மாட்டேன்னு யாரும் சொல்லிடாதீங்க, அது வேற கதை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, காணிக்கை கர்த்தருக்கு செலுத்துற ஒரு ஆராதனையின் ஒரு பகுதி தான். புரியுதா உங்களுக்கு? காணிக்கை சிலர்கிட்ட நான் சொல்லுவேன், நான் சூழ்நிலையில பார்த்துட்டு எனக்கு வேண்டானே, வேணாம்க்கா இப்போதைக்கு வேண்டாம், அது நான் சொல்லுவேன். சரியா? ஒரு காலம் வரும்போது கேட்பேன். அல்லேலூயா. சரி, சும்மா விளையாட்டுக்காக சொல்றேன், நானு மன்னிச்சுக்கோங்க. நான் சும்மா சின்ன ஒரு காரியத்தை புரியறதுக்காக சொல்றேன். இதுல போடுற ஒவ்வொரு காசும் நீங்க போடும்போது கடவுளுக்கு போடுறதுன்னு நினைக்கணும், பாஸ்டருக்கு போடுறதுன்னு நினைக்க கூடாது. இந்த பாஸ்டர் காணிக்கை எடுக்கிறாரு, ஐயோ பைசா அப்பதான் தேடும். நீங்க வீட்டுல இருந்து வரும்போது அந்த காணிக்கை எடுத்து வச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி பாத்துக்கணும். பிள்ளைங்க எல்லாம் என்னைக்கு எடுத்து வைக்கணும் அதை? முந்தின நாளைக்கு கொடுத்தா முட்டாய் கடைக்கு போயிருமோ. அதனால சரி கவனிங்க, தாமஸ் கவனி, உனக்கு தான் பேசிட்டு இருக்கேன். அந்த காணிக்கையை வாங்கி எங்க வச்சுக்கணும்? பிள்ளைங்க எல்லாம் பைபிள்ல வச்சுக்கணும். பைபிளை கொண்டு வந்து எங்க பண்ணணும்? பைபிள் இல்ல, காணிக்கை எடுத்து என்ன பண்ணணும்? இங்க போடணும். போட்டு ஆண்டவரே, சின்ன பிள்ளை முதற்கொண்டு ஆண்டவரே நான் ஆபேலுடைய காணிக்கையை போல ஏற்றுக்கொள்ளுங்க. நல்ல கவனிங்க, வீட்டுல உன் தங்கச்சிக்கிட்ட எங்க கிருஷ்ணவேணியை காணும், வீட்டுல நல்லா சண்டை போட்டுட்டு நீ வீட்டுல இருந்து காணிக்க போட்டனா ஒரு பைசாவும் பிரயோஜனம் இல்லை அந்த இடத்துல. சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? ஒரு வீடு சமாதானம் உள்ள வீடாக காணப்படணும். அல்லேலூயா. ஆமா, அப்பா அம்மா பிள்ளைங்களுக்குள்ள ஒரு நல்ல அன்பும் ஐக்கியம் இருக்கணும். சில பிள்ளைங்களை நான் கேள்விப்பட்ட சில காரியங்களை பெற்றோர்களை கவனிக்காம பிள்ளைகள் மாறுகிறாங்க இன்னைக்கு இந்த காலகட்டத்துல. அப்படிலாம் கேள்விப்படும் போது ரொம்ப மனசு அப்படியே ஒரு மாதிரி மாறுது. ஏன்னா இந்த அன்பு இல்ல, சகோதர சிநேகம் இல்ல. கொஞ்ச நாட்கள்ல பார்த்தா வேற வேற கதையெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருது. அதை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு. இது சில காரியங்களை சொல்லவே முடியல. ஆண்டவரே இதெல்லாம் மாறணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, இப்போ இன்னொரு காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த பூமியின் வளர்ச்சியில, மனுஷனுடைய வளர்ச்சியில, ஆவியின் வளர்ச்சிக்கு மொத்தமா ஒரு 9 காரியம் தான். ஆனா நமக்கு எவ்வளவு தேவையில்லாதது எத்தனை இருக்கு? தேவையில்லாத 17 இருக்கு. ஆனா தேவையானது 9 காரியம் நமக்குள்ள வேணும். அந்த 9 காரியம் தான் நம்ம வாசிக்க போறோம். எல்லாரும் மனப்பாடமா சொல்லுவோம். எல்லாம் கவனிங்க. 22, 23 வருஷம் வாசிமா. இப்ப பாருங்க, ஒரு மனுஷனுடைய ஆவி வளர்வதற்கு தேவையான கனி இதுதான். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட 9 கனிகள். சொல்லுங்க, 9 கனிகளை நம்மகிட்ட இருந்தாதான் நம்ம ஆவியில வளர்ச்சி அடைய முடியும். முதல்ல இதுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என்கிட்ட அன்பு பெருகணும். இந்த அன்பு இல்ல, எந்த அன்பு பெருகணும்? எனக்குள்ள யார் மேல உள்ள அன்பு? ஒரு மனுஷனை பார்க்கும்போது உலகத்தினால் உண்டான அன்புன்னு வச்சுக்கோங்களேன், வெறுப்பு வந்துடும். இந்த உலகத்தில் உண்டான அன்பு வெறுப்பை கொண்டு வரும். ஒருவேளை இப்போ நம்ம 2 பேரும் பேசிக்கோம். இப்போ இவன் மேல எனக்கு உலக பிரகாரமான அன்பு இருந்துன்னா இவன் செய்யற காரியத்துல அந்த அன்பு உடனே கட்டாயிரும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் தருகிற அன்பா இருந்தால் அது மறுபடியும் என்ன பண்ணும்? தொடரும். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நிறைய பேர் உலகத்துல இருக்க அன்பை கொண்டு சேர்க்கறதுக்கு போராடி 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 எப்படியோ வரிஞ்சு கட்டி இழுத்து கொண்டு போவோம். பாதியிலே பிச்சுக்கும், பாதியில என்ன பண்ணிடுது? ஆனா தேவ அன்புனால ஒரு மனுஷன் பிணைக்கப்படும் போதுதான், எனக்கு சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு சிரிப்பு வருது. தேவ அன்புனால ஒருத்தருக்கு இணைக்கப்படும் போது எப்படி இருக்கும்? இன்னைக்கு நிறைய மேரேஜ்ல டிவோர்ஸ் ஆகுறதுக்கு பெரிய காரணம் இதுதான். உலக அன்புல பாக்குறது. எப்படி பாக்குறது? ஆஹா, இவர் என் வாழ்க்கையில் இருந்தால் என் வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்கும். இங்க இருந்து பார்க்கும்போது இவள் என் வாழ்க்கையில் இருந்தால் எவ்வளவு அழகா இருக்கும். உருப்படவே உருப்படாது. அப்படியே அந்த பார்க்கிற அந்த உலக அன்புனால ஈர்க்கப்பட்டு, நாம கவனிங்க, நான் இங்க இருக்கிற யாரையும் பேசல, நான் ஒரு இது காரியத்தை தெளிவா உங்களுக்கு விளக்குறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லக்கூடாது, ஏன்னா நான் அதை சொல்லி ஆகணும் நினைக்கிறேன். அதனால அந்த பிள்ளைகளுக்காக நான் அதை சொல்றேன். சரியா? இனி உங்களுக்கு வேற வழி கிடையாது. நீங்க அன்புல கல்யாணம் பண்ணீங்களோ? நன்றிண்ணே. நாளைய தலைமுறைகளுக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ அந்த அன்புல நீங்க பிணைக்கப்படும் போது பார்வைக்கு எப்படி இருக்கு? இந்த அன்பு தேவன்பா எந்த மனுஷனாலும் சொல்ல முடியுமா? நான் ஒரு பையன் சொல்ல முடியுமா நான் தேவ அன்போட ஒரு பிள்ளைய நான் நேசிக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்ல ஒரு பையனாவது ஒரு பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணை நான் தேவ அன்புல நான் நேசிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? முடியாதே. இன்னைக்கு உலகம் அப்படி மாறி போச்சு. உங்க கண்கள் கண்ட அன்பு நிலைக்காது. அதனாலதான் சொல்றது, இந்த நீங்க பார்க்கிற அன்புல பிணைக்கப்படும் போது என்ன ஆயிருதுன்னா பிச்சுக்கிட்டு போயிருது. தேவன் ஒரு காரியத்துல அதை இணைத்தார் அப்படின்னா எந்த மனுஷனாலும் பிரிக்க முடியாது. நம்ம அந்த வசனத்தை எப்படி படிக்கிறோம்? தேவன் பிரித்ததை சாரி, ஐயோ மன்னிச்சுக்கோங்க,
தேவன் இணைத்தத அது என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷையும் தேவன் இணைத்தால் யாரும் பிரிக்க முடியாதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கும் போதும், நம்ம பிள்ளைகளுக்கு சில காரியங்களை பார்க்கும் போது, இது ஏன் பிள்ளைக்கு நல்லா இல்ல, தேவனுக்கு இதுல இந்த காரியங்கள் எப்படி இருக்கிறத பார்த்து அதுல ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்ட்ராங்கா அன்பு, அதுல நல்ல தேவ அன்பு இருக்குதுன்னா ஏற்றுக்கொண்டோம்னால் அது நல்லா இருக்கும், அந்த வாழ்க்கையே அழகா இருக்கும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லன்னு வச்சுக்கோங்க, போன் பண்ணி திடீர்னு ஒருத்தங்க கேட்பாங்க, திடீர்னு கேட்பாங்க, யாருன்னு எனக்கு தெரியாது, செய்தியை கேட்டுட்டு இருக்கிற ஒரு அம்மா போன் பண்ணி பேசுது, பாஸ்டர் உங்க செய்தியை இப்பதான் கேட்டேன் நானு, அந்த செய்தியில இப்படி எல்லாம் சொல்லிருக்கீங்க, என் வீட்டுக்காரர் சரியில்லை, சீக்கிரத்துல நான் டைவர்ஸ் வாங்க போறேன். செய்தியை கேட்டு மனம் திரும்பினா என்கிட்ட சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். செய்தியை கேட்டுட்டேன், ஆமா அவன் துரோகி, துரோகம் பண்ணியாச்சு, அவ்வளவுதான், எனக்கு அவ வேண்டாம் அப்படிங்கிறான். நான் சொன்னேன், நான் அதுல தேவ அன்பை பத்தி தானே பேசியிருக்கிறேன். தேவ அன்பு எப்படியா இருந்தாலும் என்ன பண்ணிக்கணும், எப்பேற்பட்ட கொடுமைக்காரனா இருந்தாலும் திரும்ப என்ன பண்ணிக்கணும், அதை சமாதானம் ஆயிரும். அதுதான் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? இல்ல பாஸ்டர், எனக்கு ஆண்டவர் அப்படிதான் பேசினார், எனக்கு ஆண்டவர் இது ஏதோ ஒரு ஆள் எப்படியோ பேசி எப்படியோ ஒரு வார்த்தையை பாஸ்டர்ட்ட சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காக போன் அடிச்சு பேசுறாங்க. நல்லா கவனிங்க, தேவ அன்பு சொல்லுங்க என்னை இணைச்சது அப்படின்னா அது நிலையா இருக்கு. நான் இங்கேயும் சொல்றேன், உங்க ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ அன்பு நீடிச்சு நிலைச்சிருக்கணும். இங்க யாருக்காவது ஒரு கஷ்டம் ஒருத்தாள் போய் விசாரிக்கணும், அங்க போய் கேட்கணும் எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு. நல்லா கவனிங்க, இப்ப பாஸ்டர் கிட்ட வருவீங்க, கொஞ்சம் வேலை போயிட்டு இருக்கு, அதனால எல்லாத்தையும் சில காரியங்கள் வந்து என்ன பண்ண முடியல, விசாரிக்க முடியல. அதுக்காக பாஸ்டர் என்ன கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லி யாரும் நினைச்சிடாதீங்க. அப்படி யாராவது நினைச்சிருந்தீங்கன்னா தயவா மன்னித்துக் கொள்ளுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்ப வசனத்துக்கு வந்துடலாம். இப்போ இந்த அன்பு சந்தோஷம் எப்போ முகம் துக்கமா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும்? சொல்லும் போதே துக்கமா சொல்றீங்களே. சந்தோஷமா இருக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்க? உங்க முகத்தை பார்த்தா 4 பேர் வந்து பேசணும், உங்க முகத்தை பார்த்து யாரும் ஓடக்கூடாது. சந்தோஷமா இருக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்க? இந்த பாருங்க, இந்த பிள்ளைங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, அதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். அடுத்தால என்ன இருக்கணும்? உங்ககிட்ட ஒரு ஆள் பேசுதுன்னா தள்ளிப்ப எப்ப தள்ளிப்ப பேசிட்டு இருக்க அப்படின்னு வந்து அப்படி சடாரம் வெடிக்க கூடாது. நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை யாராவது உங்ககிட்ட பெருசா சொல்றாங்கன்னா கிரகிச்சுக்கிட்டு அன்பா பேச பழகுங்க. அந்த சமாதானமா, சரி அப்படியா நான் பார்த்து செய்யறேன் அப்படி சமாதானமா பேசி பாருங்க, நீங்க ஆவியில வளர்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, அடுத்தால கவனிங்க. அடுத்தால என்னது? யாரு என்னதான் செஞ்சாலும் சரி பொறுமை, நீடிய பொறுமை யாருங்க? அல்லேலூயா. அடுத்தால எல்லாருக்கு மேலையும் தயவா இருங்க. நான் வந்து எனக்கு பாலை தான் பிடிக்கும், பிரான்சிஸ்னா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்லாம் நான் சொல்லக்கூடாது. எல்லாரும் மேலேயும் நான் தயவா இருக்கேன். அல்லேலூயா. நான் இப்போ பாலுக்கு வந்து நிறைய கொடுத்துட்டு பிரான்சிஸுக்கு கொடுக்கறது குறைக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் மேலே எப்படி இருக்கணும்? தயவா இருக்கணும். அடுத்தால நற்குணம்னா எல்லா குணமும் அடக்கும், நல்ல குணங்கள் இருக்கணும். அடுத்தால விசுவாசம் இருக்கணும், அப்பதான் ஆவியில வளர முடியும். அடுத்தால இதெல்லாம் முடிச்சுட்டு 26வது வசனம் ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். இதெல்லாம் சொல்லப்பட்டதுக்கு அப்புறமா நல்ல வாசிங்க எல்லாரும், எல்லாரும் வாசிங்க. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும், இதெல்லாம் சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாரு, வீண் புகழ்ச்சி. யாராவது உங்களை புகழ்ந்தாங்கன்னா சிரிச்சுட்டே பார்க்க கூடாது. எப்பா ஆமா, அது ஒரு கதை. வீண் புகழ்ச்சி, அதாவது வீண் புகழ்ச்சியில நல்ல புகழ்ச்சி இருக்கு. வீண் புகழ்ச்சி நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாது, விரும்ப வேண்டான்றேன். யாராவது உங்களை வந்து சில இடத்துல கனப்படுத்தணும்னு நீங்க நினைக்காதீங்க. பிசாசு அப்படிதான் போராடுவான். இப்ப நான் நம்பி போறேன், என்ன கனப்படுத்துவாருன்னு சொல்லிட்டு கிட்ட போறேன். இவன் ஒருவேளை அன்னைக்கு அந்த சூழ்நிலை கண்டுக்கலாம அவன் ஏதாவது வேலையை பார்த்துட்டு இருந்தா உடனே, நான் பாரு நான் அவனுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கேன், அவனுக்கு அதை செஞ்சிருக்கேன் இதை செஞ்சிருக்கேன், என்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அந்த புகழ்ச்சியை நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. இவன் கண்டுகிட்டாலும் சரி கண்டுகிட்டாலும் சரி, நான் என் அன்பு தேவ அன்பா இருக்கிறதுனால அது இணைக்கப்பட்டிருக்கும். புரியுதா உங்களுக்கு? நான் சில காரியங்களை அப்படியே நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் சொல்லுங்க, அப்படியே வாழைப்பழத்துல, புரியுதா உங்களுக்கு? சிரிச்சுக்கிட்டே பேசினாலும் என்ன பண்ணிடுறேன், சில காரியத்தை நானு சொல்லி தரணும். இது நான் சொல்ல வேண்டியது கடமை, என்னுடைய கடமை. கவனிங்க. அடுத்தால ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது. உங்க வீட்டுல ஏன் சண்டை வருது? எங்க வீட்டுக்காரர் சரியில்லை, வீட்டுக்காரர் சொல்லுவாரு எங்க வீட்டுக்கார அம்மா சரியில்லை, இந்த 2 பேருமே சரியில்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபம் மூட்டுறாங்க. கோபம் மூட்ட மாதிரி நடந்துகிட்டு அடுத்தல என்ன சொல்றது, ஒரு ஆளுக்கு மேல பழிய போட்டுறது. கவனிங்க, உங்க அம்மா வீட்டுக்கார அம்மா தேடுறீங்களா?
திரும்பி திரும்பி பார்க்கும்போது நான் அதான் தேடுறேன்னு நினைச்சேன். சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது. ஒரு ஆளுக்கு இப்ப என் மனைவிக்கு ஏதாவது நான் செய்யற காரியம் கோவம் வந்துச்சுன்னா, சரிம்மா மன்னிச்சிருன்னு சொல்லணும் வாயை திறந்து. அதை விட்டுட்டு வீட்டுக்காரரை பார்த்தாலே பாத்திரத்தை டமால்னு வைக்கிறது, வேலை செய்யறதெல்லாம் போட்டு உருட்டுறது, மூஞ்ச அப்படி திரும்ப வேனுக்குன்னே மூஞ்ச பார்த்தன்னு திருப்புறது, இதெல்லாம் செஞ்சு என்ன நடக்க போகுது? ஒண்ணும் நடக்க போறது சொல்லுங்க. கோபம் மூட்டாமல் ஒருவருக்கு ஒருவர். அவர் வீட்டுக்காரர் ஏதோ ஒரு சூழ்நிலை மேல ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கும், நீங்க அவர் வேணும்னே பாக்குற நேரத்துல திருப்பிக்கிட்டு போனீங்க அப்படின்னா, அவருக்கு என்ன இவ்வளவு காரியம் வச்சிருக்க, நீ என்ன மூஞ்ச திருப்பிட்டு போறிய கேட்பாரா கேட்க மாட்டாரா? என்ன முறைக்கிறேன்னு சொல்லி ஆமா கோபம் முட்டுகிற அனுபவம். கோபம் மூட்டாமலும் சொல்லுங்க. நான் என்ன பண்ணக்கூடாது? கோபம் மூட்டக்கூடாது. அடுத்த ஒண்ணு இருக்கு சொல்லுங்க. இது ஒரு வீட்டை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். பொறாமை கொள்ளாமலும் சொல்லுங்க. சொல்லுங்க என்னது? ஆண்டவர் சில நேரத்துல சிலருக்கு சில காரியங்களை கொடுக்கும் போது அதை பார்த்து நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். யாருக்கு மேலையும் பொறாமப்படக்கூடாது. ஒரு ஆமன் சொல்லுங்க பாக்கலாம். அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, 4 வருஷமா சர்ச்சுக்கு போறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு மட்டும் நினைக்க, அது பொறாமைக்குள்ள வந்துடும். நல்லா கவனிங்க, உங்க ஏக்கம் பொறாமையா மாறிடும். சோ அதனால யாருக்கு ஆசீர்வாதம் வந்தாலும் அப்படியே பாருங்க. புரிஞ்சுதா விஜயலட்சுமி? நிறைய காரியங்கள்ல நமக்கு தெரியாமலே சில நேரத்துல என்ன வந்துடும். ஆமா, அது வராம பாத்துக்கணும். இப்போ ஆவியில் வளர உதவி செய்கிறவர் யார் என்பதை குறித்து நம்ம வாசிக்க போறோம். யோவான் 14வது அதிகாரம் 16, 17 வாசிக்கலாமா? அந்த பரிசுத்த ஆவியானவர், நான் முதல்ல சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் யாரா பார்த்திருக்கீங்களா? பார்த்தது இல்ல, உணர முடியல. சோ அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறார் வாசிங்க. யாருக்கு பரிசுத்த ஆவியானுடைய அந்த என்ன சொல்லுவோம், இந்த உலகத்துல சொல்றபடி சொன்னா அருள் கிடைக்காதுன்னு சொல்லுவோம்ல, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கிடைக்காது. யாருக்கு கிடைக்காது அப்படின்னா, உலகத்துல வாழ்கிறவர்களுக்கு, உலகத்திலேயே சிந்திச்சுட்டு உலகத்தையே பார்த்து நடக்கிறவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தென்பட மாட்டார். புரிஞ்சுதா உங்களுக்கு? உலக பார்வையிலே பாக்குறவங்க, இப்படிதான் பாக்குறவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைக்க மாட்டார். நல்ல கவனிங்க. அவர் உங்களை நடத்த முடியாது. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, நான் பிதாவை இந்த பரிசுத்த ஆவியானவரை கடவுள் கொடுத்தது எதுக்குன்னா, நம்மளை தேற்றுவதற்கு, நம்ம கூடவே இருப்பதற்கு. ஆனா இன்னைக்கு மனுஷனுக்கு தெரியல. அடுத்த வசனத்தை வாசிமா. நல்லா கவனிங்க. உலகம் அந்த சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை, அந்த உலகம் அதை பரிசுத்த ஆவியானவரை பார்க்காது, தேடாது, கண்டுகொள்ளாது, காணாமலும் அறியாமலும் அந்த உலகத்தில் இருக்கிற, உலகத்தின் நடக்கையில் நடக்கிறவர்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை பார்க்கவும் முடியாது, அதை பத்தி அறிந்து கொள்ள முடியாது, அவர் கூட நடக்கவும் முடியாது. அதனால உலகத்திலே நடக்கிற போது ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஏன் பரிசுத்த ஆவியானவரை இன்னைக்கு நிறைய பேரால பெற்றுக்கொள்ள முடியல? அந்த பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதல் யாருக்குள்ள இல்ல. வசனம் சிலருக்கு நடத்துது. நல்ல கவனிங்க, உங்களுக்கு நான் சொல்லி தர வசனம் சிலரை மாத்துது. ஆனா அதோட உங்க கூடவே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வேணும். அந்த வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்குள்ள வேணும். அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒருவனுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா, அவன் இந்த உலகத்தை விட்டு சில காரியங்கள்லாம் ஒதுங்கி இருக்கணும். அதுதான் 17 காரியம். சொல்லுங்க. இந்த 17 காரியங்களை ஒரு மனுஷன் விட்டு விலகும் போது அவருடைய கண்கள் பரிசுத்த ஆவியானவரை பார்க்கும். அவன் இந்த பரிசுத்த ஆவியானவரை உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அவன் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு சிலருக்கு அபிஷேகம் கிடைக்கல, அந்நிய பாஷை கிடைக்கல. ஏன் அப்படின்னா, இங்க இருக்கிற ஏதோ ஒரு சில காரியம் என் உள்ள இருக்கு, அதனால பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வர முடியல, என்னால அவரை உணர முடியல. அல்லேலூயா. இப்ப இதுல இருக்கிற 17ல ஒன்னொன்னா பார்த்து எல்லாத்தையும் மாத்தின அப்படின்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வருவார். அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க, வேணும் தேவையில்லை நினைப்பாங்க. அவங்க சொன்னதெல்லாம் என்ன தேவை நினைப்பாங்க தெரியுமா? உலகத்துல ஒரு மனுஷனுக்கு வளர்ச்சி, பணம், பெயர், புகழ், இப்படிதான் யோசிப்பாங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள் இருந்தால் அவனுடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. இப்ப இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி அவர்கள் பார்க்க முடியாது, பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணினால், அவர் உங்களுக்குள்ள இருப்பதால் சொல்லுங்க. இப்ப பரிசுத்த ஆவியானவர் அறியணும்னா அவர் உள்ளுக்குள்ள இருக்கணும். அவர் உள்ளுக்குள்ள இருந்தாதான் அவரை பற்றி அறிந்து கொள்ள முடியும். இதுல அடுத்த ஒரு வசனம் இருக்கு, அதை வாசிப்போம் 18ல. இப்ப கவனிங்க, ஆண்டவர் யாரையும் திக்கற்றவர்களாக விடல. இன்னைக்கு நிறைய பேர் சொல்ல, நான் தனியா இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை. இந்த வார்த்தை எல்லாரும் பயன்படுத்துறோமா இல்லையா? யாரெல்லாம் இங்க கை தூக்க சொன்னா எல்லாருமே கை தூக்குவோம். நான் தனிமையா இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். திக்கற்றவர்களாய் கர்த்தர் யாரையுமே விடல. பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அவர் தேற்றுவா ஒவ்வொரு மனுஷனை.
ஆனா அவர் அறிந்து கொள்ளணுமே, அவரை கேட்கணுமே, அவர்கிட்ட ஆலோசனை கேட்கணுமே. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க போகிறோம். ஒரு மனுஷனுக்குள் அடுத்தால கிறிஸ்து ஒருவனுக்குள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம யாருக்குன்னா சொல்லி கொடுத்திருக்கு. 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கலாம். இன்னைக்கு ஃபேன் ஓடாதனால ஒரு மாதிரி நிசப்தமா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு மெதுவா கண்ணு கறங்குது. கொஞ்சம் கூட கவனிங்க, முடிச்சிடுறேன். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் சொல்லுங்க, யாரு கூட இருந்தா? உலகத்தோடு இருந்தா இல்ல. உலகத்தின் இந்த 17 காரியங்கள் ஒருவனுக்குள் இருந்தால் அல்ல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மாத்திரம்தான் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. பிராமன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை புதிதாய் கர்த்தர் மாற்றுகிறவரா இருக்கிறார். ஆனா இந்த 17 காரியங்கள் எனக்குள்ள இருக்கக்கூடாது. ஆண்டவர் அதை வெறுக்கிறார். இந்த 17 காரியங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறத கர்த்தர் வெறுக்கிறார். அவனுக்குள் இருக்க வேண்டியது இந்த 9 குணங்கள் தான். அந்த 9 குணங்கள் அவனுக்குள்ள இருந்துனா கர்த்தர் அவனை நேசிக்கிறாரு. அவனுக்குள்ள வந்தாச்சுன்னா அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான், ஆவியில வளர்ச்சி அடைகிறான், அவன் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்கிறான். அல்லேலூயா. அப்ப ஒரே நாள்ல கிறிஸ்துவுக்குள்ள வளர முடியுமா? ஒரே நாள்ல வளர முடியுமா? இந்த சரீரத்துக்கு வளருவதற்கு எத்தனை ஆண்டுகள் தேவைப்படுது? ஒரு மனுஷனுடைய வளர்ச்சி எத்தனை நாட்கள்? சரீரம் வளர்கிறது எத்தனை வயசு வரைக்கும்? இந்த வளர்ச்சி இல்ல, இந்த வளர்ச்சியை கேக்குறேன். 21 சொல்லுவாங்க, 27 சொல்லுவாங்க, 32 வரைக்கும் சொல்லுவாங்க. சரியா? அதனால ஒவ்வொரு வளர்ச்சி இருக்கிறது. நல்ல கவனிங்க. இப்போ அண்ணே சொல்றீங்களா? அதாவது இல்ல என்னடா? ஆமா, நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா எலும்புடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் பெரிதாகுன்னு சொல்றாங்க. அதனால 32 வயது வரைக்கும் சில வளர்ச்சிகள் இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? கவனி. இப்போ அந்த 17 இருக்கலாம், 32, ஏதோ ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் என்ன பண்ணுது? வளர்றதுக்காக எடுத்துக்கொள்வதை போலவே இந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் சில வருஷங்கள் தேவைப்படுது. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆவியில வளர முடியும். இப்ப கூட நான் சொல்லித்தரேன். சர்ச்சைக்கு வந்தாச்சு, ஜோமணியாச்சு, ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, உடனே வளர்ந்துரும். அப்படி முடியாது. இப்போ நான் ஒருத்தர் சொல்றேன், எப்ப உங்ககிட்ட வந்து பகைகள் இருக்கு மாத்துங்கன்னா, அந்த பகை மாறது கொஞ்சம் வருஷம் ஆகும், விரோதங்கள் மாறுறது கொஞ்சம் வருஷம் ஆகும். நான் இப்ப பொறுமையா என்ன பண்ணிட்டே இருக்கணும்? கடைசி வரைக்கும் நான் விடமாட்டேன், சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அல்லேலூயா. ஆமா, அந்த சில பகைகள் மாறுகிற வரைக்கும், சில விரோதங்கள் மாறுகிற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அல்லேலூயா. பாஸ்டர் நீங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்க என்ன சொல்ல முடியுமா? வசனம் சொல்லுது, நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த வசனம் சொல்றத நான் என்ன பண்ணிட்டு தான் இருக்கணும்? அதுக்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த தொண்டு அதுக்காக தான் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஆண்டவரை பத்தி பேசிட்டு இருக்கு. சரியா? இப்போ அடுத்தல கவனிங்க. அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். ஒரே நாள்ல வளர முடியாது. 2 தீமோத்தேயு 3:16-17 வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:16-17. ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்த்தருக்குள் வளர்கிற மனுஷன். நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியம். 3:16 வாசிமா. சொல்லுங்க, நம்ம எதுக்கு விலகணும்? சொல்லுங்க, சீர்கேடான. சொல்லுங்க, 3 நீ என்ன வாசிச்ச? சரி, 3:16 வாசி. இல்ல இருக்கட்டும், அந்த சீர்கேட வாசிட்டு வந்துருமே. இதுல ஒரு பாயிண்ட் வருது. சொல்லுங்க, சொல்லு. சீர்கேடான. சரி, இது ஒண்ணு சொல்லி கொடுத்துருவோமே. நல்ல பாயிண்டா தானே இருக்கு. ஆண்டவரே கொண்டு வந்து சேர்த்த மாதிரி இருக்கு. நல்ல கவனி. அந்த பாயிண்ட் எழுதல, நீ சொன்னதுனால அந்த பாயிண்ட் செய்திக்குள்ள வருது. கவனி. சீர்கேடான. சொல்லுங்க. யாராவது ஒருத்தங்க பேசுறாங்க அப்படின்னா, சில காரியங்கள் உங்கள்கிட்ட சொல்றாங்கன்னா, அதுல ஏதாவது கேடான விஷயம், சீர்கேடு இருக்குன்னா, நீங்க தயவு செய்து காது கொடுத்து கேட்காதீங்க. அந்த காது கொடுத்து கேட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்குள்ள வரும். அப்ப இந்த சீர்கேடான காரியங்களை கேட்டா, இந்த பிரதர் இப்ப வந்துடுறேன் பிரதர், அக்கா அந்த ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளதான் வேலையை பார்த்துருங்க போய். இல்லைன்னா ஏதாவது தேவையில்லாம உள்ள தூக்கி போட்டுருவாங்க. சொல்லி என்ன பண்ணிடுவாங்க? சிலரை பார்த்தது, இது விஷம். என்ன சொல்லுவோம் நம்ம? இந்த வர்றது பெரிய விஷமாகும். ஏதாவது தேவையில்லாம ஒன்ன தூக்கி என்ன பண்ணிட்டு போயிடும்? இந்த மாத்திரை ஒண்ணு உள்ள போட்டீங்கன்னா அது என்ன பண்ணுது? உள்ள போயிட்டு அப்படி ஃபங்க்ஷன் ஆக்குறது போல அந்த விஷம் ஒண்ணு உள்ள போனதும் நமக்குள்ள இருதயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கெடுத்து போட்டுரும். நீங்க நல்ல ஆவில் நிறைஞ்சு ஜோம் பண்ணிருப்பீங்க. தங்க வேலையா உட்கார்ந்து முட்டி முட்டி பைபிள படிச்சு நல்ல வல்லமையா இருப்பாரு. யாராவது ஒருத்தவங்க வந்து பேச ஆரம்பிச்சா இந்த பைபிள்ல படிச்சது எல்லாம் மறந்துடும், ஒண்ணுமே இருக்காது. அப்பதான் படிச்சிருப்பாரு. என்ன படிச்சிருப்பாரு அப்படின்னா, நீங்கள் கோபம் கொள்ளாமலும். நேரா தங்க வேலையாட பாரதி செய்யறதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு வார்த்தையை கேட்டா, அவன்கிட்ட நானும் சொல்லி சொல்லிதான் பாக்குறேன், திருந்த மாறுறது தெரியல அப்படியே சொல்லி சொல்லி பாரதி அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் படிச்சிருப்பாரு. பொறுமையோடு காத்திருக்க வேண்டும், நீடிய பொறுமை வேணும்னு சொல்லி படிச்சிருப்பாரு. ஒரு ஆளு வந்து இதை சொன்ன உடனே
பாரதி அங்க இருந்து வரும்போது என்ன வரும்? இந்த வர்றான் வரும். எல்லாரும் உன்னை பத்தியே பேசுற அளவுக்கு ஒரு வார்த்தை பாருங்க, ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் மேல எரிஞ்சு கோவத்தோட பாக்குற அனுபவம். மாத்திரை சொல்லுங்க என்னது? விஷ மாத்திரை மாதிரி போட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. நல்லா கவனி, சீர்கேடான வார்த்தைகள் விலகிருங்க. உங்களை பிள்ளைகளை பத்தி யாராவது எதை சொன்னாலும் அது இந்த காதுல கேட்டுக்கோங்க. ஏசப்பா என் பிள்ளை நீங்க நடத்துங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு அந்த கண்ணோட உங்க பிள்ளைய பாக்காதீங்க. அது உங்க பிள்ளை. நீங்க போலீஸ்கார மாதிரி யாரையும் குற்றவாளி மாதிரி பாக்காதீங்க உங்க பிள்ளைங்களை. அது பிரச்சனை ஆயிருது. நிறைய இடத்துல என்ன ஆயிருது? இன்னைக்கு வரைக்கும் சில சில தப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் அமைதியா இருக்கேன்னா என்ன காரணம் சொல்லுங்க? நீங்க எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களோ? சிலருடைய தப்புகளை தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி அமைதியா இருக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நான் பொறுமையா இருக்கேன். உங்களை நான் போலீஸ்கார மாதிரி ட்ரீட் பண்ண விரும்பல. தேவ அன்போடு உங்களை நடத்த விரும்புகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ அடுத்த இந்த கதைக்கு வந்துருவோமே. இப்போ 3:16 வாசிமா. வேத வாக்கியங்கள் எல்லாம் சரி, இது யாருக்கு? இது யார் எழுதுனது சொல்லுங்க? தேவ ஆவியானவரே எழுதுனது. சரியா? இப்ப இந்த தேவ ஆவியானவர் ஏன் எழுதினார்னா எதெல்லாம் வளரணும் கவனிங்க. ஒரு தேவனுடைய மனுஷன் என்பவன் சொல்லுங்க நான் எப்படி இருக்கணும்? எப்ப அந்த பையன் 10வது தேறிட்டான்பா அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அதே போல நம்ம சில காரியங்கள்ல தேறுகிறவர்களாக, அடுத்த நிலைமைக்கு போகிறவர்களாக, இவ்வளவு நம்பி இந்த வேலையை கொடுக்கலாம், இவ்வளவு செஞ்சா செஞ்சு முடிச்சிருவான்னு சொல்ற அளவுக்கு எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி. இப்போ நீங்க வீட்டுல இருக்கீங்க, ஒரு வேலையை கொடுக்குறீங்க. யார்கிட்ட வேலையை கொடுப்பீங்க? நல்ல பொறுப்பா. இதுவும் காசை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. யார்கிட்ட கொடுப்பீங்கக்கா? நீங்க காசை கொடுத்து கரெக்டா செலவு பண்ண கொடுங்கன்னா கிருஷ்ணவேணிட்ட கொடுப்பீங்களா இல்ல ருமேனியிட்ட கொடுப்பீங்களா? அந்த ருமேனியிட்ட போன காசு என்ன ஆகும்? 10 ரூபா பொருளுக்கு நீங்க 20 ரூபா கொடுத்துருக்கீங்கன்னா 10 ரூபா என்னமாகும்? கிருஷ்ணவேணிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த பொருள் 10 ரூபா தானே ஆச்சு, இன்னொரு 10 ரூபா இருக்கு, இன்னொன்னு வாங்குவோம்னு சொல்லி இன்னொன்னு வாங்குவாளா வாங்க மாட்டாளா? அப்போ ஒரு கிரியை செய்யறதற்கு தகுதி சொல்லுங்க என்ன வேணும்? அந்த தகுதி இருப்பதை போலவே தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில சில தகுதிகள் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா புரிஞ்சிருச்சா அவளுக்கு? சில பிள்ளைகள் எல்லாம் கேட்கும், எல்லாருக்கும் காசு கொடுக்குறாங்க, எனக்கு காசு கொடுக்கல. ஏன் அப்படின்னா அந்த தகுதி சொல்லுங்க என்னது? இப்ப புரிஞ்சிருச்சு வசனம் உங்களுக்கு புரியுதா? அந்த கரெக்டா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நான் உங்களை குறை சொல்லல, நல்லா சொல்றேன் கவனிங்க. நான் சொல்லித்தரேன். இந்த இந்த தகுதி நான் இங்கிலீஷ் என்னப்பா பிள்ளைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்? சொல்றா எலிஜிபிலிட்டி. இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்க. இல்ல கேர் இல்ல, இது குவாலிட்டி. குவாலிட்டி இருக்கணும். பாக்குறேன் இவள்கிட்ட அந்த வேலையை கொடுத்த பேட்டரியை தலைகளை போட்டு உடைச்சுவா, இவள்கிட்ட அந்த வேலையை கொடுத்த தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன்? ஒரு ஆளை மாத்துறேன். அவ சும்மா சொல்றேன், அவதான் ஒழுங்கா பேட்டரியை போட்டுட்டு இருக்கா, அதுக்காக கோவத்துல போயிடாதம்மா, ஒழுங்கா பேட்டரியை பார்த்து போட்டுதுன்னா நான் என்ன சொல்றேன்னா தகுதியை பாக்குறேன்னா இல்லையா? சாதாரண ஒரு மனுஷன் நம்ம தகுதியை பாக்குறோம்னா ஆண்டவர் தகுதி பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? அந்த தகுதியை பார்த்து கர்த்தர் கொடுக்கிறார். சரி, எல்லாவற்றிலும் தேறினவனாகவும் எல்லா நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக. அடுத்த வாசியமா நல்லா கவனிங்க. இப்ப இது எனக்கு, இப்ப நான் அந்த வசனத்தை எடுத்து என்ன பண்றேன்? உங்களுக்கு நான் உபதேசிக்கிறேன். அடுத்த என்ன பண்றேன்? கடிந்து கொள்ளுகிறேன். சில நேரத்துல இதை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சில நேரத்துல என்ன பண்ணுகிறேன்? கடிந்து கொள்ளுகிறேன். அடுத்தால சீர்திருந்த பண்ணுகிறேன். சில காரியத்தை பார்க்க எங்கேயோ சில தெரியா இல்ல, அதை போய் சீர்திருந்த பண்ணுகிறேன். அடுத்தால நான் நீதியை சொல்லிக் கொடுக்கிறேன். இதனாலதான் சொல்லி என்ன சொல்றேன்? நீதியை சொல்லிக் கொடுக்கிறேன். சொல்லுங்க, இந்த வசனம் எதுக்கெல்லாம் பயன்படுது? சீர் உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தப்படுதலுக்கும். இப்ப நிறைய பேருக்கு தெரியாது. நான் செய்யறது தானே கரெக்ட் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. சொல்லுங்க, நான் செய்யறதுதான் சரின்னு சொல்றவங்க கிட்ட பைபிளை கொண்டு கொடுத்து இந்த பாருங்க பைபிள் ஏதோ போட்டுருக்கு பாருங்க, கொஞ்சம் வாசிச்சு பாருங்கன்னு சொல்லி கொடுங்க. அப்பதான் புரியும் நீதி எது அப்படிங்கிறது புரியும். அல்லேலூயா. நான் செஞ்சது சரிதானே, இதுக்கு மேல என்ன முடியும்? என்னால முடியாது, நான் செஞ்சதுதான் சரின்னு சொல்லுகிறவங்க கிட்ட அந்த பைபிள் வசனத்தை எடுத்து நீங்க வாசிக்க கொடுங்க. இந்த வசனத்தை அவங்க படிச்சாங்கன்னா அவங்களுடைய இருதயம் மாறும். அல்லேலூயா. அப்ப அந்த நீதியை படிப்பிக்கிறதற்கும். அடுத்தால ஐயோ செய்தி நிறைய இருக்கு. சரி, நம்ம ஆண்டவர்கிட்ட போயிட்டு கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே நான் சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஞானத்தை தாருன்னு கேட்கணும். அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு வாஷிங் மிஷின்ல யார் வீட்டுல எல்லாம் இருக்கு? வாஷிங் மிஷின் 1 2 3 வீட்டுல இருக்கு. எல்லாரும் வாங்கிடலாம். சரி, கத்த நல்ல நான் கவனிங்க. அந்த வாஷிங் மிஷின் இருக்கு. முதல் நாள் படிக்கும்போது எப்படி இருக்கும்? ஐயோ தெரியாம எதையாவது மாத்தி கீத்தி அனுப்பிக்க கூடாது, ஏதோ ஆயிருமோன்னு சொல்லி பயத்தோடு நம்ம பண்ணுவோம். ஒரு 3 மாசம் தாண்டிச்சுன்னா அங்க பாத்துக்கிட்டே அந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறோம். எப்படி
அதை பயன்படுத்த நான் பழகிட்டது போல இந்த நாள் ஆவியில வளர்ச்சி முதல்ல தான் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் சாதாரணமா நம்ம கடந்து போயிடும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தரும்படி நீங்க ஜெபிக்கணும். இன்னொன்னு இருக்கு, இதுல உங்களுக்கு யார் உதவி செய்வான்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க பணம் கேட்க போறீங்களா, யார்ட்டையாவது போய் அண்ணே ஒரு 2000 ரூபா இருக்கா 1000 ரூபா இருக்கா கொடுங்க கேட்கறீங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் இதை வந்து நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா, மத்தவங்க கிட்ட கேட்டு இதை வளர முடியாது. ஆவியில உபதேசத்துல பாஸ்டர் சொல்லி கொடுக்கறது வேற, ஆனா நீங்க ஆவியில வளரணும்னா நீங்க பைபிள் படிக்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க, அதெல்லாம் ஒரு கதை. ஆனா அந்த உதவி செய்யறது டைரக்டா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். புரியுதா உங்களுக்கு? இந்த நீங்க ஆவியில வளர்றதுக்கு மட்டும் ஆண்டவரே டைரக்டா உங்க பக்கத்துல நின்று பரிசுத்த ஆவியானவர் அழகா உங்களை வழி நடத்துவார். இதுல டைரக்டா ஆண்டோட உதவியை பார்க்கலாம். நீங்க கெட்டதுக்கு ஆண்டவர் துணை போக மாட்டார். சொல்லுங்க, கெட்டதுக்கு என்ன பண்ண மாட்டாரு. ஆனா நல்ல விஷயம் அப்படின்னா கர்த்தர் உங்க கூட துணையாவே இருப்பார். அல்லேலூயா. இப்ப எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் சில காரியம் செய்ய போனா ஆண்டவர் எனக்கு துணையா இல்லையே நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க செய்யற தப்புன்னு அர்த்தம். அதனால கர்த்தர் துணையா இல்லை. சரினா ஆண்டவர் உங்க கையை பிடிச்சி அழகா நடத்திட்டு போவார். அல்லேலூயா. புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இன்னும் 2 பாயிண்ட் மட்டும் நான் சொல்லி முடிக்க போகிறேன். இப்போ நம்ம கடவுளை பற்றி அறிந்து கொள்ளணும். கடவுளை பற்றி என்ன பண்ணுகிறோம், அவர் இந்த உலகத்துல என்னென்ன செஞ்சிருக்கிறாருங்கிறதையும் ஏன் வாழ்க்கையில நான் என்னென்ன செய்யணுங்கிறத கர்த்தர் விரும்புகிறார்னு ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டாதான் அவ ஆவியில என்ன பண்ண முடியும், வளர முடியும். முதல்ல நல்லா சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, பெரிய மாற்றத்துக்கான வழி சின்ன மாற்றம் தான். முதல்ல சின்னதா மாறுங்க, அப்புறம் பெருசா மாறிக்கலாம். அதான் நல்லா கவனிச்சுக்கங்க. பெருசா மாறணும் நினைச்சா பெருசா ஒரு நாளும் மாற முடியாது. உங்ககிட்ட இருக்கிற தப்ப சின்னதை மாத்துங்க. முதல்ல யார்கிட்ட எல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்றீங்க, நான் முதல்ல கை தூக்குறேன். என்கிட்ட தப்பு இருக்கு, நான் கை தூக்கிறேன். வேற யார்கிட்ட தப்பு இருக்கு உணர்றீங்களா? பரவாயில்ல. இப்போ இந்த தப்ப எதெல்லாம் மாத்த முடியுமோ அதெல்லாம் மாத்துங்க. சின்ன மாற்றம் சொல்லுங்க, சின்ன, ஆனா உங்க ஆவியில பெரிய மாற்றத்தை உண்டாகும். அல்லேலூயா. இன்னொன்னு சொல்லவா, பெற்றோர்கள் சின்ன தவறை நீங்க சரி பண்ணீங்கன்னா பிள்ளைகள் பெரிய பெரிய தவறுகளை சரி பண்ணுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அதான் சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்கடா, கிவ் ரெஸ்பெக்ட். இன்னைக்கு பிள்ளைங்க அப்படி இருக்கு, நீ எனக்கு மரியாதை கொடு அப்பதான் நான் உனக்கு மரியாதை தருவேன்னு சொல்லுது பிள்ளைங்கலாம். கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. எங்க அப்பாட்டெல்லாம் அப்படி சொன்னா பல்லெல்லாம் கலந்துரும், அவ்வளவுதான். சரியா? ஆனா அந்த பிள்ளைங்க இப்ப என்ன கேக்குது, அது வளர்ச்சி, அது வேற. நல்ல கவனிங்க, பிள்ளைகளுடைய வளர்ச்சிகள் வளர வளர நிறைய மாறுது. அதுக்காக தப்புன்னு சொல்லல. பிள்ளைகள் என்ன சொல்லு, கிவ் ரெஸ்பெக்ட். நீங்க எனக்கு மரியாதையா பேசுனீங்கன்னா மரியாதையா பேசுவேன், நீங்க மரியாதையா பேசலன்னா, இந்த பிள்ளைங்கிட்ட போய் பாத்துருக்கீங்களா, சிலதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது பண்ணிட்டு போறதை பார்த்தா நமக்கு நெஞ்சு தாங்காது, கஷ்டமா இருக்கும். ஐயோ கோச்சுக்கிட்டு போயிருச்சோ அப்படிலாம் நினைப்பேன் நம்ம, தாங்க அப்படி மனசு ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். அந்த பிள்ளைங்க அப்படி பண்ணுது சில விஷயங்கள்ல. அதனால நீங்க சின்ன காரியத்தை மாத்தினா உங்க பிள்ளைங்க பெரிய காரியங்கள் என்ன பண்ணுவாங்க, மாறுவாங்க. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். அவர் நமக்குள்ள வாசமா இருந்தால் அவர் நம்மளை நடத்தி சமாதானத்தோட காத்துக்கொள்வார். 2வது, இந்த ஆண்டவர் என் ஆவியில ஒரு வளர்ச்சியை தருவாரு. நான் ஆவியில வளர வளர வளரதான் என் வாழ்க்கையில பெரிய மாற்றம் அடையும். சபைக்கு வர்றதுனால என் வாழ்க்கையில மாற்றம் அடையாது, சபைக்கு வர்றதுனால என் ஆவி மாறும், ஆவியில வளர்ச்சி உண்டாகும், அதுக்கப்புறம் தான் மாற்றம் வரும். ஆவியில வளர்ச்சி யாருக்கெல்லாம் இல்லையோ எத்தனை வருஷம் ஆனாலும் சில மாற்றம் நடக்காது. ஒருவேளை 1 வருஷம் தான் ஆகுது, நான் அதுக்குள்ள ஆவியில நிறைய மாற்றம் அடைந்திருக்கிறேன்னு சொல்லுறவங்களுக்கு கடன் எடுத்த காரியம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா உண்மையா தேவையானது என்ன தெரியுமா, ஆவியில நீங்க மாற்றம் அடையணும். அந்த 17 காரியம் உங்ககிட்ட என்ன பண்ணக்கூடாது, 9 காரியம் நமக்குள்ள இருக்கணும். 17 காரியம் என்ன பண்ணக்கூடாது, அதுல நீங்க மறக்க கூடாத ஒரு காரியம் இருக்கு. அந்த 2 பேதுருல வாசம் பாத்தீங்களா, என்னெல்லாம் சொல்லப்படுறது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு வாட்டி சொல்லி முடிச்சிருவோமா? எதோடு கூட எதெல்லாம் இருக்கணும், விசுவாசத்தோடு கூட என்ன இருக்கணும், தைரியம் இருக்கணும். தைரியத்தோட என்ன இருக்கணும், ஞானத்தோடு கூட என்ன இருக்கணும், இச்சை அடக்கத்தோடு, பொறுமையோடு கூட, தேவ பக்தியோடு கூட, சகோதர சிநேகத்தோடு கூட. இவ்வளவு காரியம் இருந்தாதான் நீங்க ஆவியில வளர முடியும். அல்லேலூயா. இதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. யாருக்கு மேல ரொம்ப கோபமா இருந்தீங்கன்னா போயிட்டு பேசிருங்க. உங்க மனசுல கோபத்தையும் வைராக்கியங்களையும் பகைங்களையும் வைக்காதீங்க. அது யார உங்களுக்கு நல்ல கவனிங்க. இப்போ இவன் மேல எனக்கு கோபமா இருக்கு அப்படின்னா நான் நினைக்கலாம் அவனை பேசாம இருக்கிறது எனக்கு நல்லா இருக்கு. இல்ல, ஏன் வளர்ச்சி அது கெடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாம தடையா இருக்க இந்த காரியம், 17 காரியங்கள் தடையா இருக்கிறதுல இந்த காரியம் எனக்குள்ள இருக்குமானால் எப்படி என் வாழ்க்கை அடுத்த ஆசீர்வாதத்தின் பாதையில போக முடியும்? நான் ஆவியில வளர்ந்தாதான் இந்த உலகத்துல ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும் போது நான் இவன்கிட்ட போய் ஒப்புரவானதுக்கு அப்புறம் தான் அது பிரேக் ஆகும், கதவு திறக்கும். ஒரு இடத்துக்குள்ள இருக்கீங்க, அந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போகணும்னா அந்த கதவு என்ன பண்ணணும், திறந்தாதான் அடுத்த இடத்துக்குள்ள போக முடியும். அதனால அந்த கதவுகள் திறக்கப்படும்படிக்கு என்கிட்ட இருக்கிற அந்த குணங்கள் மாறணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாம் 17 கேட்டு மாதிரி, இதெல்லாம் உங்களை விட்டு மாற மாற மாற
உங்க வாழ்க்கையில அழகான ஒரு வளர்ச்சியின் பாதை உண்டாகும். அல்லேலூயா.